80s காலகட்டத்தில தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறந்தவர் தான் ராமராஜன். அந்த டைம்ல இவர் நடிப்புல வெளியான கரகாட்டக்காரன் படம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்ச இவரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் படங்கள்ல நடிக்காம இருந்தாரு. இப்போ சாமானியன் படம் மூலமா மறுபடியும் சினிமாவுல ரீ என்ட்ரி கொடுத்திருக்காரு. ராகேஷ் இயக்கத்துல உருவான இந்த படத்துல ராதாரவி, எம்.எஸ். பாஸ்கர், போஸ் வெங்கட் உள்ளிட்ட பல பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது தன்னோட நண்பர்களான எம்.எஸ். பாஸ்கர், ராதாரவியோடு பேங்குக்கு போன ராமராஜன் மேனேஜர் கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி பேங்கை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. பேங்க்ல ராபரி நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனே அங்க வந்து பேங்கை சுத்தி வளைக்கிறாங்க. இதுல இவங்க 3 பேரும் ஏன் பேங்கை கொள்ளையடிக்க திட்டமிடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துல ராமராஜனுக்கு வயசான கேரக்டர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ராமராஜன் வழக்கம் போல தன்னோட நடிப்புல புகுந்து விளையாடி இருக்காரு. இளையராஜாவோட இசை மற்றும் பாடல்கள் இந்த படத்துக்கு பக்கபலமாகவும் அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல இந்த படம் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.